بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு புகழனைத்தும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது என்ற நம்பிக்கையோடு நபிகளாருடைய கபரை தடவுவது, முத்தமிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்டதற்கு அப்துல்லா பின் அஹ்மத், அதாவது இமாம் அஹ்மதுடைய மகன் அப்துல்லா அவர்கள் அறிவித்த செய்தி, கான் அஹதுன் யதமஸ்ஸஹு பில் கபர் கல. இமாம் அஹ்மது இமாமிடத்திலே கேட்கப்பட்டது, யதமஸ்ஸஹு பில் கபர், யாராவது ஒருவர் நபிகளாருடைய கபரை கையினால் தடவி மேனியிலே, உடலிலே, ஆடையிலே தடவிக்கொள்வாரா என்று கேட்கப்பட்ட பொழுது இல்லை என்று சொன்னார்கள். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்ட போது, நபிகளாருடைய கபரை தொழுவதை தொட்டு கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், மா ஆரிஃபு ஹாதா, இது சம்பந்தமாக எதையுமே நான் அறிய மாட்டேன் சொன்னார்கள். நான் அஹ்லுல் இல்ம், அறிவுடையோர் மதினாவாசிகள் என்றும், அறிவுடையோரை நான் பார்த்தபோது அவர்கள் மஸ்ஸூன கபர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாருடைய கபரை அவர்கள் தடவ மாட்டார்கள். இந்த செய்தி அல் முகனி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் ஏகத்துவத்தின் போராளி என்று வர்ணிக்கப்படுகின்ற ஹுரூபு சல்பியாவுக்கு எதிராக போராடிய, அதற்காக சிறைவாசம் சென்ற ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொன்னார்கள், வத்தஃபக்கல் உலமா அல அன்ன மன் ஸார கபர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உலமாக்களுக்கு மத்தியிலே உடன்பட்டிருக்கின்றார்கள், நபிகளாருடைய கபரை யாராவது தரிசித்தாலோ அல்லது நபிகளார் அல்லாத வேறு நபிமார்களுடைய கபர்களை தரிசித்தாலோ, சஹாபாக்கள் என்றும் சாலிஹானவர்களை, நபிகளாருடைய குடும்பத்தினரைச் சேர்ந்தவர்களை, அவர்கள் அல்லாத யாருடைய ஒருவருடைய கபரை அவர்கள் தரிசித்தால், அன்னஹு லா யதமஸ்ஸஹு பிஹி வலா யுகப்பில்ஹு, அவர்கள் அதை தடவவும் மாட்டார்கள், அதை முத்தமிடவும் மாட்டார்கள் என்ற செய்தியை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்மூஉல் ஃபதாவா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவருடைய கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சொன்னார்கள், அம்மத் தமஸ்ஸுஹு பிகப்ரி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ தக்பீலுஹு, நபிகளாருடைய கபரை தடவுவது, அதை முத்தமிடுவது, அது முற்றிலும் கடுமையாக தடை செய்யப்பட்டதொரு காரியமாக இருக்கும். ஆகவே நாம் ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு முத்தமிடுவதோ அல்லது தடவுவதோ மார்க்கமாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அன்னஹு லா யதமஸ்ஸஹு பிகப்ரி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா யுகப்பிலுஹு, நபிகளாருடைய கபரை முத்தமிடுவதோ தடவுவதோ கூடாது என்ற கருத்திலே உலமாக்கள் ஐம்மாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே போல சொன்னார்கள், அன்னஹு லா யமஸ்ஸு கபர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பியதிஹி வலா யுகப்பிலுஹு, நபிகளாருடைய கபரை கையினாலேயோ தொடுவது அல்ல முத்தமிடுவது கூடாது என்ற கருத்திலே உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், வத்தஃபக்கல் உலமா அலா அன்னஹு லா யுஸ்தஹப்பு லிமன் சல்லம் அலா நபி இந்த கப்ரிஹி அன் யுகப்பில் ஹுஜ்ரத வலா யதமஸ்ஸஹு பிஹா, நபிகளார் மீது கபரிடத்துக்கு சென்று சலாம் கூற விரும்புகின்ற ஒருத்தர், அவர் நபிகளாருடைய அந்த மண்ணறையை முத்தமிடுவது, தடவுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்ற செய்தியிலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள்,
இன்னமன் கான கபுலக்கும் கான தஹிதூன குபூர மசாஜித, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் அவர்களுடைய கபூர்களை, சாலியானவருடைய கபூர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா பல அலா கவனம், எச்சரிக்கை, ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித, கபூர்களை பள்ளிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு அதை நான் தடை செய்கிறேன் சொன்னார்கள். ஆகவே ஒட்டுமொத்தத்திலே கபூர்களை தடவுவது, முத்தமிடுவது, சுத்தி வலம் வருவதெல்லாம் மார்க்கத்திலே முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஹதீஸ்கள் எல்லாம் விலையினமான ஹதீஸ்கள். இமாம் நவவி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அதை முற்றாக தவிழ்ந்து நபிகளாருடைய உயரிய விழுமியங்களை பின்பற்றி சுன்னாவை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.